உங்களுடைய 2025ஆம் ஆண்டுக்கான செயல் திட்டங்கள் என்ன? 2026ஆம் ஆண்டுக்கான செயல்படுத்த போகின்ற திட்டங்கள் தொடர்பாக? இப்போ நாங்கள் ஆரம்பத்திலே சொல்ல வேணும், இந்த 2025ஆம் ஆண்டு நாங்கள் இந்த பாதிட்டின் 2025க்கு மேற்கொண்ட பாதிட்டின் போது முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மையங்களில் இருக்கின்ற மாணவர்களுக்கு 60 ரூபாய் தான் காலை உணவுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதை 100 ரூபாவாக அதிகரித்திருக்கின்றோம். அதே போலத்தான் நாங்கள் எங்களுடைய சிறுவர்களுக்கு அனைத்து விதமான துஷ்பிரயோகங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக அவர்களுக்கான இந்த அனைத்து அமைச்சுகளும், பாதுகாப்பு அமைச்சு, எங்களுடைய சுகாதார, கல்வி, எங்களுடைய சிறுவர் மற்றும் மகளிர் அமைச்சு அனைவருமே ஒன்றாக சேர்ந்து செயல்படும் வேலை திட்டமுறை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதே போலத்தான் நாங்கள் இந்த துஷ்பிரயோகங்களுக்கு முகம் கொடுக்கின்ற சிறார்கள் வைத்தியசாலைகளிலோ அல்லது சட்டத்தின் முன்னோ வந்து நிற்கும் போது அவர்கள் அளிக்கின்ற சாட்சியங்களை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அந்த நீதிமன்றங்களில் கூறி அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் வீடியோ சாட்சிகளை உள்வாங்குவதற்கான வேலை திட்டம். அதுக்காக நாங்கள் கண்டியிலும் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையிலும் நாங்கள் அந்த 2 வீடியோ சாட்சிகள் பதிவு செய்வதற்கான அமைப்புகள் நிறுவனங்கள் 2 நாங்கள் ஆரம்பித்து விட்டோம்.